பிஸ்மில்லா. இது கல்லாத்தில் இது ஒரு பொலிவில் ஏதோ மலேசியாவில் அடங்கியிருக்காங்க. மலேசியாவில் அடங்கியிருக்காங்க. அவங்க பேர் ஷேக் முகமது முஹைதீன் ரிஃபாயின்னு சொல்லிட்டு இருக்குது. கலீஃபத்து ஷேக் முகமது ரிஃபாய் ஒலியில்லான்னு சொல்லிட்டு மலாக்காவில் அடங்கியிருக்காங்க. இது பேர் அவங்க பேரில் நினைவகமாக ஒரு கட்டடம் கட்டி அந்த இடத்துல அவங்கள்ட்ட இது பண்ணுறாங்க. ஏதாவது அலியுல்லா மேலே உள்ள நம்பிக்கை, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்களுக்கு ஜியாரத்து செய்கிற மாதிரி அவங்க உள்ள ஞாபகத்தை சக்தியில் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு அற்புதமான இடம்னு தான் சொல்கிறாங்க மக்கள். இந்த இடத்துல வர்றவங்களுக்கு அவங்க நினச்சி வர்றாங்க, அது நிறைவேறுது. அந்த அவுலியா அங்கே அடங்கியிருந்தாலும் அவங்களுடைய துவாபரகத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்க இந்த ஊரில் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவே நன்கறிவான். நம்ம யாரை பற்றியும் குறை சொல்கிறது இல்லை, நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தில் உள்ளவனா அல்லா லேசாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஊர் மக்கள் எல்லாமே செழிப்பாக இருக்காங்களாம் இந்த அவுலியாவுடைய துவாபரகத்தை அப்படிங்கிறாங்க. இந்த அப்பா என்னடா மலாக்காவில் மலேசியாவில் அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய வியாபாரத்தமாகவே இது ஒரு பள்ளியாசை கட்டிருக்காங்க, பெரிய பள்ளியாசை. ஏற்கனவே நான் இது இடத்துக்கு ஒரு கூட்டுக்கோ இது ஒரு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தேன். சரியான கூட்டம் இருந்துச்சு, க்ரௌடாக இருந்துச்சு. காரணக்கர்த்தா அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே எழுதியிருக்காங்க, கல்லார் காரணக்கடல் மகான் மலாக்காப்பா என்கிற ஹலீஃபத்து ஷேக் முகமது ரிஃபாய் ஒலியுல்லா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே அப்துல் சலாம் கூத்தூருங்கிறவரே கட்டி கொடுத்துருக்காரு. எல்லாம் செஞ்சவங்களுக்கும் பரக்கத்து செய்யட்டும், நம்பளவங்களும் நல்லா இருக்கட்டும். நம்பினவங்களும் அவுலியாவுடைய துவாபரகத்தில் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லா, நல்லா அழகாக தான் இருக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ஞாபகார்த்தமாக அந்த இடத்த வச்சுருக்காங்க, அமைச்சிருக்காங்க. இங்கே யாரும் மக்களும் காணு. எல்லா இதுவும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவோ அப்படிப்பாங்கல்ல, இங்கே ஒரு வித்தியாசமாக சொல்கிறாங்க. இவங்க திங்கக்கிழமை ராவோ என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ராவோன்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் யாரும் இல்லை, பூட்டி இருக்குது. சும்மா அந்த இடத்த ஜியாரத்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், பார்க்குறதுக்காக வந்தேன். அல்லா அவங்க துவாபரகத்தில் நம்மளே நல்லாக்கணும்னு சொல்லிட்டு நானும் அல்லாட்டே கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.